ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முத்து மீனாவோட யதார்த்தமான நடிப்பில் கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக காட்டுறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இருந்தாலும் இப்போ நிறைய கதையை உள்ளே கொண்டு வந்து ரொம்ப குழப்பமாக தான் கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் ரோகிணி பார்த்தோம்னா எல்லா தப்பும் பண்ணுறாங்க, எப்படி தான் கடைசியில் தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாத ஒரு கதையாக தான் போய்கிட்டு இருக்கு. இடையில பார்த்தோம்னா மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு இப்போ அருண் போலீஸை கல்யாணம் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை உள்ள கொண்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்திருக்க ப்ரொமோவில் பார்த்தா, அதாவது வந்து மனோஜ் ஏற்கனவே வீடு வாங்கி ஏமாத்தினாங்கல்ல, அவங்கள பார்க்குறாங்க. அவங்கள துரத்திட்டு போகும்போது அவங்க மேலே ஒரு வண்டி மோதிடுது. அதனால் அவங்களால பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுது. இப்போ இப்படி ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு கதையே இல்லாதனால அது இதுன்னு சொல்லி நிறைய கதையை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எந்த கதையை அவங்க லீடாக எடுத்து சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் யோசிக்க வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனாவுக்காக தான் இந்த கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்களோட யதார்த்தமான நடிப்பை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இவ்வளோ கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா எவ்வளவோ கதையை சொல்லலாம்னு வச்சுக்கலாம். இப்போ அது சொன்னோம்னா அதுக்கே நேரம் சரியாக போயிடும். எல்லாத்துக்கும் இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் ரோகிணி சம்மந்தமாக எவ்வளோ கதை பாக்கி இருக்குது அப்படின்னு. இப்போ இவ்வளோ கதையை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளெல்லாம் யோசிக்க தான் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ரோகிணி வந்து இப்போ மனோஜை பார்த்துக்கிறாங்கும் போது அடுத்தடுத்து அவங்களுக்குள்ளார அந்த எமோஷனல் மூமெண்ட்லாம் வரும். ஏன்னா அவங்களோட குழந்தைய வந்து இவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரால் பார்க்க முடியல அப்படிங்கும்போது இப்போ மனோஜ் வந்து ரொம்ப பாசமாக ரோகிணி பார்த்துக்குவாங்க. அதனால் விஜயாவாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப பாசமாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏற்கனவே மீனா பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் வந்து இவங்களோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து கதையை எப்படி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கதையை வந்து எதை வேணால் இவங்க லீடாக கொண்டு வரலாம். எவ்வளோ கதை இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். அதனால தான் இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கே கூட கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ணி பேச முடியுது. அடுத்து என்ன மற்ற சீரியல்லாம் பேசுகிறோம்ல, ஒரு வாரத்துக்கு என்ன நடக்கும், அடுத்து இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் வந்து இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பேச முடியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே நம்ம முத்து மீனாவோட யதார்த்தமான நடிப்புன்னு சொன்னோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ யதார்த்தமாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மட்டுமே வச்சு கதையை மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.